ஹாய் மணிதாசன் மணிதீஸ், வெல்கம் டு முகை அகாடமி. டிஎன்டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள சூழ்நிலையியல் இவிஎஸ்ல இருந்து 349 வினாக்கள் பார்க்க போகிறோம். இது ஒர்க்கிங் டீச்சர்ஸ், நாங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தோம், எங்களால் புக்ஸ் எடுத்து படிக்கவே முடியல, இது வரைக்கும் படிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 1, நமது உடலில் உள்ள மிக நீளமான எலும்பு எது? எதுங்க? தொடை எலும்பு. தொடை எலும்பை பீமர் அப்படின்னு சொல்லுவாங்க, இதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து, இரவில் மட்டுமே வேட்டையாடும் தகவமைப்பு கொண்ட விலங்கு எது? எதுங்க? ஆந்தை. கீழ்கண்டவற்றுள் எது நீரை சேமிக்க உதவும் தாவர உறுப்பு? எதுங்க? வேர். சுவாசத்தின் போது நாம் உள்ளிழுக்கும் வாயு எது? ஆக்சிஜன். நமது உடலின் வெளிப்புறத்தை பாதுகாக்கும் மிக பெரிய உறுப்பு எது? எதுங்க? தோல். பாலூட்டும் ஒரே பறக்கும் விலங்கு எது? எதுங்க? வௌவால். உலக நீர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? எப்போது? மார்ச் 22. அடுத்து, தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்கும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளிச்சேர்க்கை. நமது உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் எது? எதுங்க? மூளை. நீர் துளிகளாக மாறுவதை குறிக்கும் சொல் எது? சுருங்குதல் அல்லது குளிர்தல். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் எது நன்னீர் மூலம் அல்ல? எதுங்க? கடல். அடுத்து, பறவைகள் பறப்பதற்கு அவற்றின் உடலில் உள்ள எந்த அமைப்பு உதவுகிறது? எதுங்க? காற்று பைகள் கொண்ட வெற்று எலும்புகள். அடுத்து, மனித உடலில் உள்ள உணர் உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? எவ்வளோங்க? 5. அடுத்து, பற்களை வலுப்படுத்த உதவும் மிக முக்கியமான தாது பொருள் எது? எது? கால்சியம். அடுத்து, மாசுபடாத ஆற்றல் மூலம் எது? சூரிய ஆற்றல். அடுத்து, மீன்கள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? செவில்களின் மூலம் சுவாசிக்கின்றன. அடுத்து, ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் பண்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பாரம்பரிய பண்புகள். நமது உடலுக்கு உடனடியாக ஆற்றலை தரும் சத்து பொருள் எது? எதுங்க? கார்போஹைட்ரேட். மட்கும் குப்பைகளுக்கு உதாரணம் எது? எதுங்க? காய்கறி கழிவுகள். ஒரே இடத்தில் நிலையாக வாழும் உயிரினம் எது? எதுங்க? தாவரங்கள். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் எது நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் உணவு வகை? எதுங்க? விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த பழங்கள். அடுத்து, யானைகளின் கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது எது? ஒரு வயதான பெண் யானை. அடுத்து, வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையை குணப்படுத்த உதவுவது எது? எதுங்க? சீரக நீர். அடுத்து, கண்ணை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் விட்டமின் எது? எதுங்க? விட்டமின் ஏ. ஒளியை உணர்வதற்கு நமக்கு உதவும் உறுப்பு எது? எதுங்க? காது. அடுத்து, வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது உடலுக்கு கொடுக்கப்பட வேண்டியது எது? ஓஆர்எஸ் கரைசல். வீட்டு ஈக்கள் மூலம் பரவக்கூடிய நோய் எது? எதுங்க? காலரா. எந்த விலங்கின் தோல் பகுதிக்கு பிளப்பர் உள்ளது? பிளப்பர் அப்படின்னா தடிமனான கொழுப்பு அடுக்கு. எதுலைங்க இருக்கு? திமிங்கலம். அடுத்து, தாவரங்களின் சுவாசம் எந்த உறுப்பின் மூலம் பெரும்பாலும் நடைபெறுகிறது? எதுங்க? இலை துளை, ஸ்டொமேட்டா. காயங்களை விரைவில் குணப்படுத்த உதவும் ஊட்டச்சத்து எது? எதுங்க? புரதம். அடுத்து, வளிமண்டலத்தில் மிக அதிக அளவில் காணப்படும் வாயு எது? எதுங்க? நைட்ரஜன்.
அடுத்து நமது உடலின் நீரை தூய்மைப்படுத்தும் முதன்மை உறுப்பு எது? எதுங்க? சிறுநீரகம். அடுத்து பற்களின் வெளிப்புற கடினமான அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்லலாம்? எனாமல். அடுத்து உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூன் 5. அடுத்து தாவரங்களின் சமையலறை என்று அழைக்கப்படும் உறுப்பு எது? இலை. மலேரியா மற்றும் டெங்கு காய்ச்சல் எதன் மூலம் பரவுகிறது? கொசுக்கள். அடுத்து வைட்டமின் சி குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது? எதுங்க? ஸ்கர்வி. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது இயற்கை இலைக்கு உதாரணம்? எதுங்க? பருத்தி. அடுத்து ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவை குறிப்பது எது? எதுங்க? வெப்பநிலை. அடுத்து நீரில் வாழும் மிக பெரிய பாலூட்டி எது? திமிங்கலம். அடுத்து மனித உடலின் சாதாரண வெப்பநிலை தோராயமாக எவ்வளவு? 37 டிகிரி செல்சியஸ். அடுத்து காய்கறிகள் மற்றும் பழங்களை நறுக்கிய பின் கழுவினால் என்ன கிடைக்கும்? நீரில் கரையும் வைட்டமின்கள் வீணாகும். அடுத்து பச்சையம் இல்லாத தாவரம் எது? காளான். அடுத்து ஒட்டகங்கள் தங்கள் திமிலில் எதை சேமித்து வைக்கின்றன? கொழுப்பு. அடுத்து பனிக்கட்டியாக உள்ள நீர் வெப்பமடையும் போது தண்ணீராக மாறும் நிகழ்வு எது? எதுங்க? உருகுதல். அடுத்து சூரிய ஒளியின் உதவியுடன் நமது உடலால் தயாரிக்கப்படும் வைட்டமின் எது? எதுங்க? வைட்டமின் டி. அடுத்து டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசுவின் வகை எது? ஏடிஸ் கொசு. எதன் காரணமாக இலைகள் பச்சை நிறமாக காட்சியளிக்கின்றன? எதனாலங்க? பச்சையம். அடுத்து நமது உடலில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 206. அடுத்து காற்றில் உள்ள தூசு மற்றும் கிருமிகளை வடிகட்டி நுரையீரலை பாதுகாக்கும் உறுப்பு எது? மூக்கு. அடுத்து முட்டையில் அதிக அளவு காணப்படக்கூடிய ஊட்டச்சத்து எது? எதுங்க? புரதம். ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழும் விலங்கு தன் உடலை அங்கிருக்கும் சூழலுக்கு ஏற்ப மாற்றிக் கொள்வது எவ்வாறு அழைக்கப்படும்? எப்படிங்க சொல்லலாம்? தகவமைப்பு. அடுத்து திடநிலை உடைய ஒரு பொருள் திரவநிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வு எது? பதங்கமாதல். அடுத்து உலகிலேயே மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு எது? எதுங்க? சிறுத்தை. அடுத்து மனித உடலின் மிகச்சிறிய எலும்பு எங்குள்ளது? எங்கெங்க இருக்கு? காது. அதில் அங்கவடி எலும்பு அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அடுத்து உலக ஓசோன் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? எப்பங்க? செப்டம்பர் 16. அடுத்து அசை போடும் விலங்குகளுக்கு உதாரணம் எது? எதுங்க? பசு. அடுத்து இரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை தரும் வேதிப்பொருள் எது? எதுங்க? ஹீமோகுளோபின். அடுத்து மரவள்ளி கிழங்கு என்பது தாவரத்தின் எந்த உறுப்பு? வேர். அடுத்து கேள்வி எண் 60. தூய்மையான குடிநீரின் சுவை மற்றும் நிறம் என்ன? என்னங்க? சுவையற்றது மற்றும் நிறமற்றது. ஏன்னா நீருக்கு சுவையும் கிடையாது, நிறமும் கிடையாது. அடுத்து நாம் அன்றாடம் பயன்படுத்தும் சமையல் உப்பின் வேதியியல் பெயர் என்ன? சோடியம் குளோரைடு. அடுத்து தாவரங்கள் காற்றில் உள்ள எந்த வாயுவை எடுத்துக்கொண்டு ஒளிச்சேர்க்கை செய்கின்றன? கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து அயோடின் சத்து குறைபாட்டால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய் எது? எதுங்க? முன்கழுத்து கழலை. அதை காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நிலத்தில் வாழும் விலங்குகளில் மிக அதிக ஆயுட்காலம் கொண்டது எது? எதுங்க? ஆமை. அடுத்து நம் உடலின் எலும்புகளையும் பற்களையும் வலுவாக வைத்திருக்க உதவும் வைட்டமின் எது? வைட்டமின் டி. அடுத்து
பருப்பொருளின் 3 நிலைகள் யாவை? என்னென்னங்க? திட, திரவ, வாயு. அடுத்து, எந்த பறவையால் பின்னோக்கியும் பறக்க முடியும்? எதுங்க? தேன் சிட்டு, ஹம்மிங் பறவை. அடுத்து, பாலில் உள்ள முதன்மையான ஊட்டச்சத்து எது? கால்சியம் மற்றும் புரதம். அடுத்து, மலர்களின் அரசி என்று அழைக்கப்படும் மலர் எது? எதுங்க? ரோஜா. அடுத்து, எறும்பு கடிக்கும் போது நமது உடலுக்குள் செலுத்தும் அமிலம் எது? எதுங்க? ஃபார்மிக் அமிலம். அடுத்து, காய்கறி மற்றும் பல கழிவுகளை கொண்டு தயாரிக்கப்படும் இயற்கை உரம் எது? எதுங்க? மண்புழு உரம். அடுத்து, மனித உடலின் எந்த உறுப்பில் இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு ஆக்சிஜன் சேர்க்கப்படுகிறது? எதுலைங்க? நுரையீரல். அடுத்து, இரும்புச்சத்து குறைபாட்டினால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய் எது? எதுங்க? இரத்த சோகை, அனீமியா. அடுத்து, பின்வருவனவற்றுள் எது மறுசுழற்சி செய்ய முடியாத குப்பை? எதுங்க? நெகிழி. ஏன்னா இதை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தும் பிளாஸ்டிக். அடுத்து, பூச்சிகளை பிடித்து உண்ணும் தாவரத்திற்கு உதாரணம் எது? எதுங்க? பூச்சிகளை பிடித்து உண்ணும் தாவரம் நெப்பந்தஸ், குட வடிவ தாவரம். அடுத்து, நீரின் கொதிநிலை எவ்வளோங்க? 100 டிகிரி செல்சியஸ். அடுத்து, நாய் குரைக்கும் போது ஏற்படும் ஒலியின் அளவு எதனால் அளவிடப்படுகிறது? எதனால்ங்க? டெசிபல். அடுத்து, உலக காடுகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? எப்பங்க? மார்ச் 21 உலக காடுகள் தினம். அடுத்து, வேப்ப மரத்தில் இருந்து கிடைக்கும் எந்த பொருள் இயற்கை பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது? எதுங்க? வேப்ப எண்ணெய் மற்றும் வேப்ப இலை. அடுத்து, மனித உடலில் உள்ள மிக நீளமான தசை எது? எதுங்க? சார்டோரியஸ் தசை. இதை தொடைப்பகுதியில் இருக்கிற தசை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, நீரில் எளிதில் கரையக்கூடிய பொருள் எது? எதுங்க? சர்க்கரை. அடுத்து, தாவரங்களின் தண்டு பகுதி எப்போதும் எதனை நோக்கி வளரும்? எதை நோக்கி? சூரிய ஒளியை நோக்கி வளரும். அடுத்து, இரவு நேரத்தில் மரங்களின் அடியில் தூங்கக்கூடாது என்று கூறுவதற்கு காரணம் என்ன? என்னங்க? மரங்கள் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவதால். அடுத்து, தேனீக்கள் சேகரிக்கும் தேனில் உள்ள முதன்மையான சர்க்கரை எது? எதுங்க? குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ். அடுத்து, எந்த வைட்டமின் குறைபாட்டால் உடலின் இரத்தம் உறைதல் தாமதமாகிறது? வைட்டமின் கே. அடுத்து, தன் வாழ்நாளில் நீரே குடிக்காத பாலைவன விலங்கு எது? எதுங்க? கங்காரு எலி. அடுத்து, வெங்காயத்தை நறுக்கும் போது கண்களில் கண்ணீர் வர காரணமான வாயு எது? எதுங்க? புரோப்பேன் தயால் எஸ் ஆக்சைடு. இதை சல்ஃபர் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, பட்டுப்பூச்சிகள் எந்த மரத்தின் இலைகளை உணவாக உட்கொள்கின்றன? எதுங்க? மல்பெரி இலைகள். இதை முசுக்கட்டை இலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, திரவ நிலையில் உள்ள ஒரே உலோகம் எது? எது? பாதரசம், மெர்க்குரி. அடுத்து, மனித உடலின் இரத்த வங்கி என்று அழைக்கப்படும் உறுப்பு எது? எதுங்க? மண்ணீரல். அடுத்து, நமது உடலின் பசி, தாகம் மற்றும் தூக்கத்தை கட்டுப்படுத்தும் மூளையின் பகுதி எது? ஹைபோதலாமஸ். அடுத்து, பசுமையான தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தயாரிக்க பயன்படாத காரணி எது? எதுங்க? ஆக்சிஜன். அடுத்து, மனித உடலில் உள்ள உமிழ்நீரில் காணப்படும் நொதி எது? அமிலேஸ். இதை தடையில்லின் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, பூமிக்கு மிக அருகில் உள்ள விண்மீன் எது? சூரியன். அடுத்து, பாலில் உள்ள லாக்டோஸ் என்னும் சர்க்கரையை லாக்டிக் அமிலமாக மாற்றி தயிராக மாறும் பாக்டீரியா எது? எதுங்க? லாக்டோபேசிலஸ். அடுத்து, ஒரு பொருளின் நிலையை மாற்ற அல்லது அதன் வடிவத்தை மாற்ற நமக்கு தேவைப்படுவது எது? எதுங்க? ஆற்றல், விசை. அடுத்து,
எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சு பழங்களில் அதிக அளவு நிறைந்துள்ள அமிலம் எது? சிட்ரிக் அமிலம். அடுத்து, திரவங்களை அளக்க பயன்படும் சர்வதேச அலகு SI யூனிட் எது? திரவங்கள் அளக்க லிட்டர். அடுத்து, காற்றில் உள்ள எந்த வாயு தீ எரிவதற்கு துணை புரிகிறது? ஆக்சிஜன். அடுத்து, கேள்வி எண் 100. நீரில் பிறந்து நிலத்திலும் நீரிலும் வாழும் இருவாழ்வி விலங்கு எது? தவளை. அடுத்து, மனித உடலின் இரசாயன தொழிற்சாலை என்று அழைக்கப்படும் மிக பெரிய சுரப்பி எது? கல்லீரல் சுரப்பி. அடுத்து, எறும்புகள் வரிசையாக செல்வதற்கு காரணமாக விளங்கும் அவற்றுக்குள்ளே இருக்கும் வேதிப்பொருள் எது? எதுங்க? பெரமோன். அடுத்து, மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரே அலோகம் எது? கிராஃபைட், கார்பன். அடுத்து, வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி எது? எதுங்க? பாரோமீட்டர். அடுத்து, எந்த வைட்டமின் குறைபாட்டினால் குழந்தைகளுக்கு ரிக்கெட்ஸ் ஏற்படுகிறது? எதுங்க? வைட்டமின் டி. அடுத்து, தாவரவியல் அடிப்படையில் பனை மரம் என்பது எந்த குடும்பத்தை சேர்ந்தது? எந்த குடும்பம்? புல் வகையை சேர்ந்தது. அடுத்து, மனித உடலில் உள்ள மொத்த உணவு குழாயின் தோராயமான நீளம் எவ்வளவு? 6 முதல் 9 மீட்டர். அடுத்து, கோடை காலத்தில் ஏரிகள் மற்றும் குளங்களில் உள்ள நீர் குறைவதற்கு காரணமான நிகழ்வு எது? ஆவியாதல். அடுத்து, பின்வருவனவற்றுள் எது பரம்பரை நோய் அல்லது தொற்றாத நோய் வகை? எதுங்க? நீரிழிவு நோய், சர்க்கரை நோய். அடுத்து, மீன்களின் உடலில் உள்ள துடுப்புகள் அவற்றுக்கு எதற்கு பயன்படுகின்றன? நீந்துவதற்கும் திசையை மாற்றுவதற்கும். அடுத்து, மனித உடலின் இதயம் ஒரு நிமிடத்திற்கு தோராயமாக எத்தனை முறை துடிக்கிறது? 72 முதல் 80 முறை. அடுத்து, பின்வருவனவற்றுள் எது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாகும்? காற்றாற்றல். அடுத்து, காய்கறிகள் கெட்டு போகாமல் இருக்க குளிர்சாதன பெட்டியில் வைப்பதன் அறிவியல் காரணம் என்ன? குறைந்த வெப்பநிலையில் கிருமிகளின் வளர்ச்சி மற்றும் செயல்பாடு குறைகிறது. அடுத்து, தாவரங்களின் தண்டு மற்றும் வேர் பகுதிகள் இணையும் இடத்தை என்னவென்று அழைக்கிறோம்? என்னங்க? கணு. அடுத்து, வைட்டமின் பி குறைபாட்டினால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய் எது? பெரிபெரி. அடுத்து, ஒரு காந்தத்தின் ஈர்ப்பு விசை அதன் எந்த பகுதியில் மிக அதிகமாக இருக்கும்? காந்தத்தின் இரு துருவங்களிலும். அடுத்து, நமது இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளவு? 120 நாட்கள். அடுத்து, வௌவால்கள் தங்களின் இரையை தேடவும் தடைகளை கண்டறியவும் பயன்படுத்தும் ஒளி அலை எது? எதுங்க? மீயொலி, அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். அடுத்து, தாவரங்கள் இலைத்துளைகளின் வழியே அதிகப்படியான நீரை நீராவியாக வெளியேற்றும் நிகழ்வு எது? நீராவி போக்கு. அடுத்து, LPG சமையல் எரிவாயு உருளையில் அடைக்கப்பட்டுள்ள முதன்மையான வாயு எது? எதுங்க? புரோப்பேன் மற்றும் பியூட்டேன். அடுத்து, மனித உடலின் வடிகட்டி என்று அழைக்கப்படும் சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு எது? நெஃப்ரான். அடுத்து, நமது நரம்பு மண்டலத்தின் அடிப்படை செயல் அலகு எது? எதுங்க? நியூரான். அடுத்து, மனித உடலில் உள்ள மிக நீளமான மற்றும் பெரிய நரம்பு எது? எதுங்க? சியாட்டிக் நரம்பு. அடுத்து, அவசர கால ஹார்மோன் அல்லது பறக்கும் மற்றும் சண்டையிடும் ஹார்மோன் எது? எதுங்க? அட்ரினலின். அடுத்து, இரத்த சோகை அனீமியா நோயை குணப்படுத்த அரசாங்கத்தால் பள்ளிகளில் வழங்கப்படும் மாத்திரை எது? எதுங்க? இரும்பு சத்து மாத்திரை, அயான் அண்ட் ஃபோலிக் ஆசிட். அடுத்து, நமது வளிமண்டலத்தின் எந்த அடுக்கில் அனைத்து வானிலை மாற்றங்களும் நிகழ்கின்றன? எதுலைங்க? ட்ரோபோஸ்பியர். அடுத்து, விமான போக்குவரத்து வளிமண்டலத்தின் எந்த அடுக்கில் பெரும்பாலும் நடைபெறுகிறது?
எதுலைங்க? ஸ்ட்ரேட்டோஸ்பியர். இதை அமைதி அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உலகிலேயே மிக கடினமான இயற்கை பொருள் எது? எதுங்க? வைரம். அடுத்து, விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாததால் விண்வெளி வீரர்கள் மிதப்பதற்கு காரணம் என்ன? எடையின்மை, வெயிட்லெஸ்னஸ். அடுத்து, இந்தியாவின் மிக உயர்ந்த அறிவியல் விருது எது? எதுங்க? சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது. அடுத்து, கணையத்திலிருந்து சுரக்கும் எந்த ஹார்மோன் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது? எதுங்க? இன்சுலின். அடுத்து, ஒரு பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எடை. அடுத்து, எந்த ஒரு கோளும் சூரியனை சுற்றி வரும் பாதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சுற்றுப்பாதை, ஆர்பிட். அடுத்து, சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் மிக குளிர்ந்த கோள் எது? எதுங்க? நெப்டியூன். அடுத்து, நமது சூரிய குடும்பத்தில் காலை நட்சத்திரம் மற்றும் மாலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் கோள் எது? எதுங்க? வெள்ளி. அடுத்து, திரவங்களின் அடர்த்தியை அளவிட பயன்படும் கருவி எது? எதுங்க? ஹைட்ரோமீட்டர். அடுத்து, எந்த நோய் தடுப்பிற்காக குழந்தைகளுக்கு பிசிஜி தடுப்பூசி போடப்படுகிறது? எதுக்காகங்க? காசநோய், டிபி. அடுத்து, காசநோய் எந்த நுண்ணுயிரியால் ஏற்படுகிறது? எதனாலங்க? பாக்டீரியா, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அடுத்து, நீரில் மூழ்கியிருக்கும் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து கொண்டு நீரின் மேல்மட்டத்தில் உள்ள பொருட்களை பார்க்க பயன்படும் கருவி எது? எதுங்க? பெரிஸ்கோப். அடுத்து, மனித உடலின் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது எது? தைராக்சின். அடுத்து, தாவரங்களின் வளர்ச்சி வீதத்தை கண்டறிய பயன்படும் கருவி எது? எதுங்க? ஆக்சனோமீட்டர். அடுத்து, வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம் எது? எதுங்க? கந்தக அமிலம், சல்ஃபியூரிக் அமிலம். அடுத்து, தீயணைப்பு நாரணிகளில் பயன்படுத்தப்படும் முதன்மையான வாயு எது? எதுங்க? கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து, பூச்சிகளை பற்றி படிப்பிற்கு என்ன பெயர்? என்னங்க? எண்டமாலஜி. அடுத்து, பறவைகளை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர்? என்ன பேருங்க? ஆர்னிதாலஜி. அடுத்து, இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? யாருங்க? டாக்டர் சலீம் அலி. அடுத்து, மரங்களை வெட்டுவதற்கு எதிராக தொடங்கப்பட்ட சிப்கோ இயக்கம் யாரால் வழிநடத்தப்பட்டது? யார்னாலிங்க? சுந்தர்லால் பகுகுணா. அடுத்து, பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? யாருங்க? நார்மன் போர்லாக். இவரை உலக அளவில் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன். அடுத்து, வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? யாருங்க? டாக்டர் வர்கீஸ் குரியன். அடுத்து, பெனிசிலின் என்ற முதல் உலக புகழ்பெற்ற உயிர் எதிர்ப்பொருளை கண்டுபிடித்தவர் யார்? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். அடுத்து, வெறிநாய் கடி நோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் யார்? யாருங்க? லூயிஸ் பாஸ்டர். அடுத்து, உலகிலேயே முதலில் பெரியம்மை நோய்க்கான தடுப்பூசியை கண்டறிந்தவர் யார்? யாருங்க? எட்வர்ட் ஜென்னர். அடுத்து, போலியோ சொட்டு மருந்தை கண்டுபிடித்தவர் யார்? யாருங்க? ஆல்பர்ட் சபின். அடுத்து, ஒளி அலைகள் தடையின்றி பரவ எந்த ஊடகம் தேவைப்படுகிறது? எதுங்க? ஊடகம் ஏதுமே தேவையில்லை, வெற்றிடத்திலும் ஒளி அலைகள் பரவும். அடுத்து, ஒளி அலைகள் பரவ முடியாத இடம் எது? எதுங்க? வெற்றிடம். அடுத்து, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒளி அப்படிங்கிறது லைட்டை சொல்லுது, இந்த ஒளி அப்படிங்கிறது சவுண்டை சொல்லுது. அப்போ லைட் வந்துட்டு பரவுறதுக்கு வெற்றிடத்துலையுமே லைட் பரவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சவுண்டு பரவுறதுக்கு வெற்றிடத்தில் பரவாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, கடல் மட்டத்திலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டல அழுத்தம் என்னவாகும்? என்னங்காகும்? குறையும்.
அடுத்து மனித உடலின் வெப்பநிலையை அளவிட பயன்படும் மருத்துவ வெப்பநிலைமானியில் குறிக்கப்பட்டுள்ள அளவீடு என்ன? 0°C முதல் 100°C வரை, 94°F முதல் 108°F வரை. அப்போ ஆ மற்றும் ஆ ஆகிய இரண்டுமே வரும். அடுத்து திரவங்களின் மேற்பரப்பில் தன்னிச்சையாக நிகழும் ஆவியாதல் நிகழ்வு எந்த வெப்பநிலையில் நடக்கும்? எதுலைங்க நடக்கும்? எல்லா வெப்பநிலையிலையுமே நடக்கும். அடுத்து காற்றில் உள்ள ஈரப்பதத்தின் அளவை அளவிட பயன்படும் கருவி எது? எதுங்க? ஹைக்ரோமீட்டர். நல்லா டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிறது ஹைட்ரோமீட்டர், அதுக்கு நீருக்கு. கீழே இருக்கிறது ஹைக்ரோமீட்டர், இது காற்றில் உள்ள ஈரப்பதம் ஹியூமிடிட்டிக்கு. அடுத்து காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி எது? எதுங்க? அனிமோமீட்டர். அடுத்து மின்சாரத்தை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர் யார்? யாருங்க? பெஞ்சமின் பிராங்க்லின். அடுத்து மின்மாற்றி மற்றும் மின் இயற்றியை கண்டுபிடித்த மின்சாரத்தின் தந்தை யார்? யாருங்க? மைக்கேல் ஃபாரடே. அடுத்து மின்சார விளக்கை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர் யார்? யாருங்க? தாமஸ் ஆல்வா எடிசன். அடுத்து தந்தி முறையை கண்டுபிடித்தவர் யார்? யாருங்க? சாமுவேல் மோர்ஸ். அடுத்து தொலைபேசியை கண்டுபிடித்தவர் யார்? யாருங்க? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். அடுத்து வானொலியை கண்டுபிடித்தவர் யார்? யாருங்க? குக்லியல்மோ மார்க்கோனி. அடுத்து தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் யார்? யாருங்க? ஜான் லோஹி பயட். அடுத்து கணினியை கண்டுபிடித்த கணினியின் தந்தை யார்? யாருங்க? சார்லஸ் பாப்பேஜ். அடுத்து கணினியின் முதல் நிரலர் என்று அழைக்கப்படுபவர் யார்? யாருங்க? லேடி அடா லவ்லேஸ். அடுத்து பூமியின் வடிவம் என்ன? பூமியின் வடிவம் கோள வடிவம், புவி வடிவம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஜியாய்டு. அடுத்து பூமி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் ஏற்படுவது எது? எதுங்க? பகல் மற்றும் இரவு. அடுத்து பூமி சூரியனை சுற்றி வருவதால் ஏற்படுவது எது? எதுங்க? பருவ கால மாற்றங்கள். கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பூமி தன்னச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் ஏற்படுவது பகல் மற்றும் இரவு. பூமி சூரியனை சுற்றி வருவதால் ஏற்படுவது பருவ கால மாற்றங்கள். அடுத்து பூமி தன்னச்சில் எத்தனை டிகிரி சாய்ந்து சூரியனை சுற்றி வருகிறது? 23.5 டிகிரி. அடுத்து பூமி தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? எவ்வளோங்க? 24 மணி நேரம், ஒரு நாள். அடுத்து பூமி சூரியனை ஒருமுறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? எவ்வளோங்க? 365 நாட்கள். 365 நாட்கள். அப்போ பூமி தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி வர ஒரு நாள் எடுத்துக்குது. சூரியனை சுற்றி வர 365 நாட்கள், அதாவது ஒரு வருடம் 4 நாட்கள் ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சாதாரண ஆண்டை விட லீப் ஆண்டில் எத்தனை நாட்கள் கூடுதலாக இருக்கும்? எத்தனை நாளுங்க? ஒரு நாள். மொத்தம் 366 நாட்கள் இருக்கும். அடுத்து லீப் ஆண்டில் பிப்ரவரி மாதத்திற்கு எத்தனை நாட்கள் இருக்கும்? 29 நாட்கள். அடுத்து சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் அதிவேகமாக தன்னைத்தானே சுற்றும் கோள் எது? எதுங்க? வியாழன். அடுத்து சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் மிக மெதுவாக தன்னைத்தானே சுற்றும் கோள் எது? வெள்ளி. அடுத்து சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் சூரியனை மிக வேகமாக சுற்றி வரும் கோள் எது? எதுங்க? புதன், மெர்க்குரி. அடுத்து சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் சூரியனை மிக மெதுவாக சுற்றி வரும் கோள் எது? எதுங்க? நெப்டியூன். அடுத்து எந்த கோள் செந்நிற கோள் என்று அழைக்கப்படுகிறது? செந்நிற கோள் எதுங்க? செவ்வாய், மார்ஸ். அடுத்து செவ்வாய் கோள் சிவப்பு நிறமாக காட்சியளிப்பதற்கு காரணமான தாது பொருள் எது? எதுங்க? இரும்பு ஆக்சைடு. அடுத்து சூரிய குடும்பத்திலேயே மிக பெரிய கோள் எது? எதுங்க? வியாழன், ஜூபிட்டர். அடுத்து அழகான வளையங்களை கொண்ட சூரிய குடும்பத்தின் இரண்டாவது பெரிய கோள் எது? எதுங்க? சனி, சாட்டர்ன். அடுத்து
உருளும் கோள் என்று அழைக்கப்படும் சூரிய குடும்பத்தின் 7வது கோள் எது? எதுங்க? யுரேனஸ். அடுத்து, சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் தண்ணீரில் மிதக்கக்கூடிய அளவு மிக குறைந்த அடர்த்தி கொண்ட கோள் எது? எதுங்க? சனி, சாட்டர்ன். அடுத்து, நிலவிற்கு முதலில் மனிதனை ஏற்றி சென்ற விண்கலம் எது? எதுங்க? அப்பல்லோ 11. அடுத்து, நிலவில் முதலில் காலடி எடுத்து வைத்த மனிதர் யார்? யாருங்க? நீல் ஆம்ஸ்ட்ராங். அடுத்து, விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யார்? யூரி ககாரின். அடுத்து, விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யார்? ராகேஷ் சர்மா. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வம்சாவளி பெண் யார்? கல்பனா சாவ்லா. அடுத்து, இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ எங்கு அமைந்துள்ளது? பெங்களூரு. அடுத்து, இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? டாக்டர் விக்ரம் சாராபாய். அடுத்து, இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அடுத்து, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? எதுங்க? ஆரியப்பட்டா. அடுத்து, இஸ்ரோ விண்கலங்களை விண்ணில் செலுத்தும் சதீஷ் தவான் விண்வெளி மையம் எங்குள்ளது? எங்கெங்க இருக்கு? ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேசம். அடுத்து, நிலவை ஆய்வு செய்வதற்காக இந்தியா அனுப்பிய முதல் விண்கலம் எது? எதுங்க? சந்திராயன் 1. அடுத்து, செவ்வாய்க்கோளை ஆய்வு செய்வதற்காக இந்தியா வெற்றிகரமாக அனுப்பிய விண்கலம் எது? எதுங்க? மங்கள்யான், மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன். அடுத்து, சூரியனை ஆய்வு செய்வதற்காக இந்தியா முதலில் அனுப்பிய விண்கலம் எது? எதுங்க? ஆதித்யா L1. அடுத்து, மனித உடலின் எலும்புகளுக்கு இடையில் உராய்வை குறைத்து அதிர்வுகளை தாங்கும் மென்மையான எலும்பு எது? எதுங்க? குருத்தெலும்பு. அடுத்து, நமது உடலின் பின்பகுதியில் உள்ள முதுகெலும்பு தொடர் எத்தனை சிறிய எலும்புகளால் ஆனது? 33 எலும்புகள். அடுத்து, நமது மார்புக்கூட்டில் இருபுறமும் உள்ள விலா எலும்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? எவ்வளோங்க? 12 இணைகள் இருக்கும், அதாவது 24 எலும்புகள். அடுத்து, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலும்புகள் சந்திக்கும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க? மூட்டு, ஜாயிண்ட். அடுத்து, தோள்பட்டை மற்றும் இடுப்பு பகுதியில் காணப்படும் அனைத்து திசைகளிலும் சுழலக்கூடிய மூட்டு எது? எதுங்க? பந்து கிண்ண மூட்டு, பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். அடுத்து, முழங்கால் மற்றும் முழங்கை பகுதியில் காணப்படும் கதவின் கீழ் போல ஒரு பக்கமாக மட்டுமே நகரக்கூடிய மூட்டு எது? எதுங்க? கீழ் மூட்டு, ஹிஞ்ச் ஜாயிண்ட். அடுத்து, நமது மண்டையோட்டின் எலும்புகளுக்கு இடையே உள்ள மூட்டுகள் எவ்வகையை சேர்ந்தவை? எதுங்க? அசையா மூட்டுகள், ஃபிக்ஸ்டு ஜாயிண்ட்ஸ். அடுத்து, எலும்புகளையும் தசைகளையும் இணைக்கும் வலுவான நார் போன்ற திசு எது? எதுங்க? தசைநார். அடுத்து, ஒரு எலும்பை மற்றொரு எலும்புடன் இணைக்கும் நெகிழ்ச்சி தன்மை கொண்ட திசு எது? எதுங்க? மூட்டு நார், லிகமெண்ட்ஸ். அடுத்து, நமது உடலின் தன்னிச்சையற்ற தசைகளுக்கு மிகச்சிறந்த உதாரணம் எது? எதுங்க? இதய தசைகள். அடுத்து, நாம் நினைக்கும் போது மட்டுமே செயல்படக்கூடிய எலும்புகளுடன் இணைந்த தசைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? எப்படிங்க சொல்லலாம்? இயங்கு தசைகள் அல்லது தன்னிச்சையான தசைகள். அடுத்து, மனித உடலின் உணவு செரிமான பாதை எங்கு தொடங்கி எங்கு முடிகிறது? எங்கேங்க? வாய் முதல் மலக்குடல், ஆனஸ் வரை. அடுத்து, செரிமானம் அடைந்த உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பெரும்பாலும் உடலின் எந்த பகுதியில் உறிஞ்சப்படுகின்றன? சிறுகுடல். அடுத்து, செரிமான பாதையில் உறிஞ்சப்படாத உணவில் உள்ள நீர் மற்றும் தாதுக்கள் எங்கு உறிஞ்சப்படுகின்றன? பெருங்குடல். அடுத்து, மனித உடலில் உள்ள மிக நீளமான செரிமான உறுப்பு எது? எதுங்க? சிறுகுடல், தோராயமாக 6 மீட்டர். அடுத்து, மனித உடலில் சுரக்கும் பித்த நீர் கொழுப்பை செரிக்க உதவுகிறது. இந்த பித்த நீர் எங்கு உற்பத்தி ஆகிறது? எங்கங்க? கல்லீரல். அடுத்து,
கல்லீரலில் உற்பத்தியாகும் பித்தநீர் தற்காலிகமாக எங்கு சேமித்து வைக்கப்படுகிறது? பித்தப்பை. அடுத்து, நமது நுரையீரலின் உள்ளே காற்று பரிமாற்றம் நிகழும் மிகச்சிறிய காற்றுப்பைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆல்வியோலி, நுண்காற்றுப்பைகள். அடுத்து, மனித மார்பறையின் அடிப்பகுதியில் உள்ள சுவாசத்திற்கு உதவும் பெரிய தட்டையான தசை தகடு எது? எதுங்க? உதரவிதானம். அடுத்து, மனித உடலின் முதன்மை பொதுவான கழிவு நீக்க உறுப்பு எது? எதுங்க? சிறுநீரகம். அடுத்து, மனித உடலில் உள்ள 2 சிறுநீரகங்களின் வடிவம் என்ன? எதுங்க? அவரை வித துண்டு வடிவம். அடுத்து, சிறுநீரகத்தில் வடிகட்டப்பட்ட சிறுநீர் எதன் வழியாக சிறுநீர் பைக்கு கொண்டு செல்லப்படுகிறது? சிறுநீர் குழாய். அடுத்து, மனித உடலில் உள்ள இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உற்பத்தியாகின்றன? எங்கேங்க? எலும்பு மஜ்ஜை, போன் மேரோ. அடுத்து, நமது உடலின் பாதுகாப்பு வீரர்கள் அல்லது நோய் எதிர்ப்பு சக்திக்கு காரணமான இரத்த அணுக்கள் எவை? எதுங்க? இரத்த வெள்ளை அணுக்கள், WBC. அடுத்து, உடலில் காயம் ஏற்படும் போது இரத்தம் உறைவதற்கும் இரத்தம் வெளியேறுவதை தடுப்பதற்கும் உதவும் இரத்த அணுக்கள் எவை? எவைங்க? இரத்த தட்டை அணுக்கள், த்ராம்போசைட்ஸ், பிளேட்லெட்ஸ்னு சொல்லலாம். அடுத்து, நமது உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை எடுத்துச் செல்லும் திரவ திசு எது? எதுங்க? இரத்தம். அடுத்து, மனித உடலில் உள்ள இரத்த நாளங்களில் ஆக்சிஜன் மிகுந்த சுத்த இரத்தத்தை இதயத்திலிருந்து உடலின் மற்ற பாகங்களுக்கு எடுத்து செல்பவை எவை? எவைங்க? தமனிகள். அடுத்து, மனித உடலில் ஆக்சிஜன் குறைந்த அசுத்த இரத்தத்தை உடலின் பாகங்களிலிருந்து மீண்டும் இதயத்திற்கு எடுத்து செல்பவை எவை? எவைங்க? சிரைகள், வெயின்ஸ். அடுத்து, மனித உடலில் உள்ள தமனிகளிலேயே ஆக்சிஜன் குறைந்த அசுத்த இரத்தத்தை எடுத்து செல்லும் ஒரே விதிவிலக்கான தமனி எது? எதுங்க? நுரையீரல் தமனி. அடுத்து, மனித உடலில் உள்ள சிரைகளிலேயே ஆக்சிஜன் மிகுந்த சுத்த இரத்தத்தை எடுத்து செல்லும் ஒரே விதிவிலக்கான சிரை எது? எதுங்க? நுரையீரல் சிரை. சிரைக்கும் தமனிக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அசர்ஷன் ரீசன், கூற்று காரணத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளில் இதுவும் ஒன்றா இருக்கலாம். அடுத்து, மனித இதயம் எத்தனை அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? எத்தனைங்க? 4 அறைகள், 2 ஆரிக்கிள்ஸ் அண்ட் 2 வென்ட்ரிக்கிள்ஸ். அடுத்து, மனித இதயத்தை சுற்றியுள்ள அதை பாதுகாக்கும் 2 அடுக்கு சவ்வு எது? எதுங்க? பெரிகார்டியம். அடுத்து, மனித நுரையீரலை சுற்றியுள்ள அதை பாதுகாக்கும் பாதுகாப்பு சவ்வு எது? எதுங்க? ஃப்ளூரா. அடுத்து, மனித மூளையை சுற்றியுள்ள அதிர்வுகளில் இருந்து பாதுகாக்கும் 3 அடுக்கு சவ்வு எது? எதுங்க? மெனிஞ்சஸ். அடுத்து, நமது உடலின் சமநிலை, நேராக நிற்றல் மற்றும் தசைகளின் இயக்கங்களை ஒருங்கிணைக்கும் மூளையின் பகுதி எது? எதுங்க? சிறு மூளை, செரிபெல்லம். அடுத்து, நமது உடலின் இதயம், துடித்தல், சுவாசம் போன்ற தன்னிச்சையற்ற முக்கிய செயல்களை கட்டுப்படுத்தும் மூளையின் பகுதி எது? எதுங்க? முகுளம். அடுத்து, மனித உடலின் சிந்தனை, புத்தி கூர்மை, நினைவாற்றல் மற்றும் கற்பனை திறனுக்கு காரணமான மூளையின் மிக பெரிய பகுதி எது? எதுங்க? பெருமூளை. அடுத்து, மனித உடலில் உள்ள நாளமில்லா சுரப்பிகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் தலைமை சுரப்பி எது? எதுங்க? பிட்யூட்ரி சுரப்பி. அடுத்து, கழுத்து பகுதியில் அமைந்துள்ள மனித உடலின் வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் சுரப்பி எது? எதுங்க? தைராய்டு சுரப்பி. அடுத்து, ஒரு காந்தத்தை 2 துண்டுகளாக உடைத்தால் அதன் துருவங்கள் என்னவாகும்? என்னங்காகும்? ஒவ்வொரு துண்டும் வட துருவம், தென் துருவம் கொண்ட தனித்தனி காந்தமாக மாறும். அடுத்து, பூமியின் வட மற்றும் தென் துருவங்களை நோக்கி எப்போதும் திசை காட்டும் இயற்கை தாது பொருள் எது? எதுங்க? மேக்னடைட், லோடஸ்டோன். அடுத்து, கடலில் பயணம் செய்யும் மாலுமிகள் திசையை அறிந்து கொள்ள பயன்படுத்தும் காந்த ஊசி பெட்டி எதன் அடிப்படையில் செயல்படுகிறது?
எதன் அடிப்படையில்ங்க? காந்தத்தின் திசை அறியும் பண்பின் அடிப்படையில் செயல்படுகிறது. அடுத்து, செயற்கை காந்தங்களுக்கு மிகச்சிறந்த உதாரணம் எது? எதுங்க? சட்ட காந்தம் மற்றும் குதிரை லாட காந்தம். அடுத்து, காந்தத்தினால் ஈர்க்கப்படும் பொருளுக்கு உதாரணம் எது? எதுங்க? இரும்பு மற்றும் நிக்கல். அடுத்து, காந்தத்தினால் ஈர்க்கப்படாத பொருளுக்கு உதாரணம் எது? பிளாஸ்டிக் அளவுகோல். அடுத்து, இரண்டு காந்தங்களின் ஓரின துருவங்கள் ஒன்றை ஒன்று என்ன செய்யும்? என்னங்க பண்ணும்? விலக்கும். ரிபல்ஷன் நடக்கும். அடுத்து, இரண்டு காந்தங்களின் எதிரின துருவங்கள் ஒன்றை ஒன்று என்ன செய்யும்? என்னங்க செய்யும்? ஈர்க்கும். அட்ராக்டிவ். அடுத்து, காந்தங்களை அதிக வெப்பநிலைக்கு உட்படுத்தும் போதோ அல்லது சுத்தியலால் ஓங்கி அடிக்கும் போதோ என்ன நிகழும்? என்னங்க நடக்கும்? காந்தத்தன்மை இழக்கப்படும் அல்லது காந்தத்தன்மை அழியும். அடுத்து, அதிவேகமாக செல்லும் மேக்லெவ் காந்த பறக்கும் ரயில்கள் எதன் அடிப்படையில் இயங்குகின்றன? காந்த விலக்கு பண்பின் அடிப்படையில் இயங்குகின்றன. மேக்னட்டிக் ரிபல்ஷன். அடுத்து, நமது வளிமண்டலத்தில் ஓசோன் படலம் அதிகமாக காணப்படும் அடுக்கு எது? எதுங்க? ஸ்ட்ரேட்டோஸ்பியர். அடுத்து, சூரியனில் இருந்து வரும் ஆபத்தான எந்த கதிர்களிடமிருந்து ஓசோன் படலம் நம்மை பாதுகாக்கிறது? புற ஊதா கதிர்கள், யூவி ரேஸ். அடுத்து, ஓசோன் மூலக்கூறின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? என்னங்க? O3 ஓசோன். அடுத்து, குளிரூட்டிகள் மற்றும் குளிர்சாதன பெட்டிகளில் இருந்து வெளியாகி ஓசோன் படலத்தை பாதிக்கும் முக்கிய வாயு எது? எதுங்க? குளோரோஃப்ளோரோ கார்பன். அடுத்து, வளிமண்டலத்தின் எந்த அடுக்கில் விண்வெளியிலிருந்து விழும் விண்கற்கள் உராய்வினால் எரிந்து சாம்பலாகின்றன? மீசோஸ்பியர், இடையடுக்கு. அடுத்து, செயற்கைக்கோள்கள் பூமியை சுற்றி வர நிலைநிறுத்தப்படும் வளிமண்டலத்தின் மிக வெளியடுக்கு எது? எதுங்க? எக்ஸோஸ்பியர். அடுத்து, பூமியின் பரப்பில் உள்ள நீர்நிலைகளிலிருந்து நீர் நீராவியாக மேலே செல்லும் நிகழ்வு நீர் சுழற்சியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆவியாதல். அடுத்து, மேலே சென்ற நீராவி குளிர்ந்து மேகங்களாக மாறும் நீர் சுழற்சி படிநிலை எது? எதுங்க? ஆவி சுருங்குதல் அல்லது குளிர்தல், கண்டென்சேஷன். அடுத்து, மழை நீர் பூமியின் மேல் விழுந்து மண்ணுக்குள் மெதுவாக செல்லும் நிகழ்வு எது? எதுங்க? நீர் ஊடுருவல், இன்ஃபில்ட்ரேஷன். அடுத்து, நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க உதவும் மிகச் சிறந்த வழிமுறை எது? எதுங்க? மழை நீர் சேகரிப்பு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அடுத்து, கடல் நீர் உவர்ப்பு தன்மையுடன் இருக்க காரணமான முதன்மை உப்பு எது? எதுங்க? சோடியம் குளோரைடு. அடுத்து, நீர்நிலைகளில் உள்ள நீரில் தாவரங்கள் மற்றும் விலங்கின கழிவுகள் கலப்பதால் ஏற்படும் மாசுபாடு எது? எதுங்க? நீர் மாசுபாடு, வாட்டர் பொல்யூஷன். அடுத்து, கழிவு நீரை மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்தும் முறைக்கு என்ன பெயர்? நீர் சுத்திகரிப்பு, வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். அடுத்து, குடிநீரில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை கொல்ல பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் எது? எதுங்க? குளோரின், சலவைத்தூள். அடுத்து, நீர் மூலம் பரவக்கூடிய தொற்று நோய் எது? எதுங்க? காலரா மற்றும் டைஃபாய்டு. அடுத்து, பருப்பொருளின் எந்த நிலையில் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் மிக நெருக்கமாக குறிப்பிட்ட வடிவத்துடன் அமைந்திருக்கும்? எதுலைங்க? திட நிலை, சாலிட் ஸ்டேட். அடுத்து, பருப்பொருளின் எந்த நிலைக்கு குறிப்பிட்ட வடிவமும் கிடையாது, குறிப்பிட்ட பருமனும் கிடையாது? வாயு நிலை, கேஸ் ஸ்டேட். அடுத்து, ஒரு திரவ பொருள் வெப்பத்தை இழந்து திடப்பொருளாக மாறும் நிகழ்வு எது? எதுங்க? உறைதல், ஃப்ரீசிங். அடுத்து, எந்த ஒரு பொருளையும் நம்மால் பார்க்க முடிவதற்கு காரணமான நிகழ்வு எது? எதுங்க? ஒளியின் எதிரொளிப்பு, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். அடுத்து, ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அதன் பாதையில் ஏற்படும் வளைவு அல்லது விலகல் எவ்வாறு அழைக்கப்படும்? ஒளி விலகல், ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். அடுத்து, ஒளியானது எப்போதும் எவ்வழியில் மட்டுமே பயணம் செய்யும்? நேர்கோட்டில், ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட். அடுத்து,
சூரிய ஒளி பூமியை வந்தடைய தோராயமாக எவ்வளவு நேரமாகும்? 8 நிமிடங்கள் 20 வினாடிகள், தோராயமாக 500 வினாடிகள். அடுத்து, ஒளியை தன் வழியே முழுமையாக அனுமதிக்கும் பொருளுக்கு என்ன பெயர்? ஒளி புகும் பொருட்கள், டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட். அடுத்து, ஒளியை தன் வழியே சற்றும் அனுமதிக்காத நிழல்களை உருவாக்கும் பொருட்களுக்கு என்ன பெயர்? ஒளி புகா பொருட்கள், ஒபாக் ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஒளியை தன் வழியே பகுதியாக அனுமதிக்கும் பொருட்களுக்கு என்ன பெயர்? பகுதி ஒளி புகும் பொருட்கள், டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட். அடுத்து, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு வரும்போது ஏற்படும் கிரகணம் எது? எதுங்க? சூரிய கிரகணம், சோலார் எக்லிப்ஸ். இது நல்லா பார்த்துக்கோங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் நிலவு வரும்பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அடுத்து, சூரியனுக்கும் நிலவுக்கும் இடையே பூமி வரும் பொழுது என்ன ஏற்படுதுங்க? சந்திர கிரகணம் ஏற்படுது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லூனார் எக்லிப்ஸ். அடுத்து, சூரிய ஒளியானது ஒரு முப்பட்டகத்தின் வழியே செல்லும் பொழுது எத்தனை வண்ணங்களாக பிரிகிறது? எத்தனைங்க? 7 வண்ணங்கள், விப்ஜிஆர். அடுத்து, மழை காலங்களில் வானத்தில் தோன்றும் வானவில் ஒளியின் எந்த அறிவியல் நிகழ்வினால் ஏற்படுகிறது? எதனாலங்க? நீர் துளிகளால் ஏற்படும் ஒளியின் நிறப்பிரிகை மற்றும் முழு அக எதிரொலிப்பு. அடுத்து, காற்றில் ஒளியின் வேகம் ஒரு வினாடிக்கு தோராயமாக எவ்வளவுங்க? 3 லட்சம் கிலோமீட்டர். 3 × 10⁸ மீட்டர் பர் வினாடி. அடுத்து, காற்றில் ஒளியின் வேகம் ஒரு வினாடிக்கு தோராயமாக எவ்வளவுங்க? 340 மீட்டர். வெப்பநிலையை பொறுத்து இது மாறுபடும். நம்ம அங்கே பார்த்தது லைட்டுங்க, இங்கே பார்க்கறது சவுண்டு. அடுத்து, மின்னல் மின்னும் போது இடி சத்தத்தை கேட்பதற்கு முன்பே மின்னலின் ஒளி நம் கண்ணுக்கு தெரிவதன் காரணம் என்ன? ஏன்னா ஒளியின் வேகம் ஒளியின் வேகத்தை விட மிக மிக அதிகம். அடுத்து, மனிதர்களால் கேட்கக்கூடிய ஒளியின் அதிர்வெண் வரம்பு எவ்வளவுங்க? 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. அடுத்து, மனிதர்களால் கேட்க முடியாத 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான அதிர்வெண் கொண்ட ஒளி எதுங்க? குற்றொளி, இன்ஃப்ராசோனிக். அடுத்து, மனிதர்களால் கேட்க முடியாத 20,000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமான அதிர்வெண் கொண்ட ஒளி எதுங்க? மீயொலி, அல்ட்ராசோனிக். அடுத்து, ஒளியின் அதிர்வெண்ணை அளவிடும் அலகு எதுங்க? ஹெர்ட்ஸ். அடுத்து, காதுக்கு துன்பம் தரும் தேவையில்லாத நாராசமான ஒளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்லலாம்? இரைச்சல், நாய்ஸ். அடுத்து, சுற்றுச்சூழல் சமநிலையை பாதிக்கும் அளவுக்கு பெரிய இரைச்சல் ஏற்படுவது எவ்வகை மாசுபாடு? ஒளி மாசுபாடு, நாய்ஸ் பொல்யூஷன். அடுத்து, ஒரு வினாடியில் பொருள் ஏற்படுத்தும் அதிர்வுகளின் எண்ணிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதிர்வெண், ஃப்ரீக்வன்சி. அடுத்து, மனித உடலில் ஒளியை உருவாக்கும் முதன்மை உறுப்பு எதுங்க? குரல் வளை, ஒளிப்பெட்டி, லாரினக்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து, தாவரங்களின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு எதுங்க? மகரந்தத்தாள் வட்டம். அடுத்து, தாவரங்களின் பெண் இனப்பெருக்க உறுப்பு எதுங்க? சூலக வட்டம். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாவரங்களோட ஆண் இனப்பெருக்க உறுப்பு மகரந்தத்தாள் வட்டம், பெண் இனப்பெருக்க உறுப்பு சூலக வட்டம். அடுத்து, மலரின் அழகிய வண்ணமயமான பூச்சிகளை கவரக்கூடிய பகுதி எதுங்க? அள்ளி இதழ், பெட்டல்ஸ். அடுத்து, மொட்டாக இருக்கும்போது மலரின் உட்பகுதிகளை பாதுகாக்கும் பச்சை நிற புற அடுக்கு எதுங்க? புள்ளி இதழ், செப்பல்ஸ். அடுத்து, மகரந்த தூள் மகரந்த பையிலிருந்து சூலக முடியை சென்றடையும் நிகழ்விற்கு என்ன பெயர்? மகரந்த சேர்க்கை, பாலினேஷன். அடுத்து, ஒரே மலருக்குள்ளோ அல்லது ஒரே தாவரத்தின் 2 மலர்களுக்குள்ளோ நடக்கும் மகரந்த சேர்க்கை எதுங்க? தன் மகரந்த சேர்க்கை, செல்ஃப் பாலினேஷன். அடுத்து, ஒரு தாவரத்தின் மலரில் உள்ள மகரந்த தூள் அதே வகையைச் சேர்ந்த மற்றொரு தாவரத்தின் மலரில் உள்ள சூலக முடியை சென்றடையும் நிகழ்வு எதுங்க? அயல் மகரந்த சேர்க்கை, கிராஸ் பாலினேஷன்.
அடுத்து தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள் மற்றும் காற்று ஆகியவை தாவரங்களுக்கு எதற்கு உதவுகின்றன? எதுக்குங்க? மகரந்த சேர்க்கை நடைபெற, ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன். அடுத்து மலரின் எந்த பகுதி கருவுறுதலுக்கு பின் கனியாக மாறுகிறது? எதுங்க? சூலகம். அடுத்து மலரின் சூலகத்திற்குள் இருக்கும் எந்த பகுதி கருவுறுதலுக்கு பின் விதையாக மாறுகிறது? எதுங்க? சூல். அடுத்து ஒரு விதை முளைப்பதற்கு தேவையான மிக முக்கியமான 3 காரணிகள் எது? எதுங்க? நீர், காற்று, தகுந்த வெப்பநிலை. வெப்பநிலைனா சூரிய ஒளி கிடைக்கணுங்க. அடுத்து விதையின் வெளிப்பகுதியை பாதுகாக்கும் தடிமனான அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்லலாம்? விதை உறை, சீட் கோட். அடுத்து முளைக்கும் விதையினுள் வளரும் தாவரத்திற்கு தேவையான உணவை சேமித்து வைத்திருக்கும் பகுதி எது? எதுங்க? வித்திலை. இதை விதை இலை அப்படின்னு சொல்லுவாங்க. The next one. விதை முளைக்கும் போது அதிலிருந்து முதலில் வெளிவந்து கீழ் நோக்கி வளரும் பகுதி எது? எதுங்க? முளை வேர், ராடிக்கல். அடுத்து விதை முளைக்கும் போது மேல் நோக்கி வளர்ந்து தண்டாக மாறும் பகுதி எது? எதுங்க? முளை குருத்து. அடுத்து ஆவாரம்பூ, கொப்பரை தேங்காய் போன்றவை தூர இடங்களுக்கு அடித்து செல்லப்பட்டு பரவுவதற்கு எந்த காரணி உதவுகிறது? எதுங்க? நீர், வாட்டர் டிஸ்பர்சல். அடுத்து எருக்கம்பால் விதை மற்றும் வெண்டைக்காய் விதைகள் இறகுகள் போல அல்லது பஞ்சு போல லேசாக இருந்து தூர இடங்களுக்கு பரவ காரணம் என்ன? என்னங்க? காற்றின் மூலம் பரவுதல், விண்ட் டிஸ்பர்சல். அடுத்து நாயுருவி மற்றும் ஒட்டுப்புல் விதைகள் விலங்குகளின் உடலிலோ அல்லது மனித உடைகளின் மீதோ ஒட்டிக்கொண்டு பரவ அவற்றுள் உள்ள எந்த அமைப்பு உதவுகிறது? எதுங்க? கொக்கிகள் அல்லது முட்கள், ஹூக்ஸ் ஆர் ஸ்பின்ஸ். நெக்ஸ்ட் ஒன். பட்டாணி மற்றும் உளுந்து போன்ற தாவரங்களின் கனிகள் நன்கு காய்ந்த பின் திடீரென வெடித்து விதைகளை தூர எறியும் முறைக்கு என்ன பெயர்? என்னங்க பேரு? வெடித்து சிதறுதல் முறை, எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம். அடுத்து காற்றில் உள்ள நைட்ரசன் வாயுவை மண்ணில் நிலைநிறுத்த உதவும் அவரை இன தாவரங்களின் வேர்களில் வாழும் பாக்டீரியா எது? எதுங்க? ரைசோபியம். அடுத்து உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளும் சரியான அளவில் அடங்கியுள்ள உணவு எது? எதுங்க? சமச்சீர் உணவு, பேலன்ஸ்டு டயட். அடுத்து புரதச்சத்து குறைபாட்டினால் குழந்தைகளுக்கு ஏற்படும் தீவிரமான நோய்கள் யாவை? எதுங்க? குவாஷியோர்கர் மற்றும் மராஸ்மஸ். அடுத்து உணவை நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்தும் நோக்கில் உப்பு, சர்க்கரை அல்லது எண்ணெய் சேர்த்து பாதுகாக்கும் முறைக்கு என்ன பெயர்? என்னங்க பேரு? பதப்படுத்துதல், ஃபுட் ப்ரிசர்வேஷன். அடுத்து பாலில் உள்ள தீங்கான பாக்டீரியாக்களை அழிக்க அதை 63 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு 30 நிமிடங்கள் சூடாக்கி உடனடியாக குளிர வைக்கும் முறை எது? எதுங்க? பாஸ்சுரைசேஷன், பால் பதப்படுத்துதல். அடுத்து பாஸ்சுரைசேஷன் முறையை கண்டறிந்த அறிவியல் அறிஞர் யார்? யாருங்க? லூயிஸ் பாஸ்டர். அடுத்து உலக உணவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? எப்பங்க? அக்டோபர் 16. அடுத்து உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களை தேவையற்ற முறையில் குறைக்கும் அல்லது உணவை நச்சுத்தன்மையாக்கும் நிகழ்வு எது? எதுங்க? உணவு வீணாதல் மற்றும் கெட்டுப்போதல். அடுத்து பழங்கள் மற்றும் காய்கறிகள் அழுவி போவதற்கு காரணமான முக்கிய நுண்ணுயிரிகள் யாவை? எதுங்க? பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள். வேலை செய்வதற்கான திறமை அல்லது தகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்லலாம்? ஆற்றல், எனர்ஜி. அடுத்து ஒரு பொருள் தனது இயக்கத்தின் காரணமாக பெற்றிருக்கும் ஆற்றல் எது? எதுங்க? இயக்க ஆற்றல். இதை கைனட்டிக் எனர்ஜின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அடுத்து ஒரு பொருள் தனது நிலையின் காரணமாக பெற்றிருக்கும் ஆற்றல் எது? எதுங்க? நிலை ஆற்றல். இதை பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னங்க சொல்லியிருக்கிறாங்க? அணையில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீர் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு எக்ஸாம்பிள். அடுத்து இயக்க ஆற்றலையும் நிலையாற்றலையும் சேர்த்து மொத்தமாக என்ன ஆற்றல் என்று அழைக்கிறோம்? எப்படிங்க சொல்கிறோம்? இயந்திர ஆற்றல், மெக்கானிக்கல் எனர்ஜி. அடுத்து தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது சூரிய ஆற்றலை எந்த ஆற்றலாக மாற்றி
தங்கள் உணவில் சேமித்து வைக்கின்றன. எப்படிங்க? வேதி ஆற்றலா, கெமிக்கல் எனர்ஜியா? அடுத்து, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் என கூறும் விதி எது? எதுங்க? ஆற்றல் மாறா விதி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அடுத்து, ஒளிரும் மின்சார விளக்கில் மின் ஆற்றல் எந்த ஆற்றலாக மாற்றப்படுகிறது? ஒளி மற்றும் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அடுத்து, மின் விசிறி இயங்கும் போது மின் ஆற்றல் எந்த ஆற்றலாக மாற்றப்படுகிறது? என்ன ஆற்றலுங்க? மெக்கானிக்கல் எனர்ஜி, இயந்திர ஆற்றல். அடுத்து, மின்சார கலனில் பேட்டரியில சேமிக்கப்பட்டுள்ள ஆற்றல் எவ்வகையை சேர்ந்தது? வேதி ஆற்றல், கெமிக்கல் எனர்ஜி. அடுத்து, ஒளி பெருக்கி இயங்கும் போது மின் ஆற்றல் எந்த ஆற்றலாக மாற்றமடைகிறது? ஒளி ஆற்றல், சவுண்ட் எனர்ஜி. அடுத்து, நிலக்கரி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு போன்ற எரியூட்டிகள் எவ்வகை ஆற்றல் மூலங்களுக்கு உதாரணம்? எதுக்குங்க? புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூலங்கள், நான் ரினிவபிள். அடுத்து, சூரிய ஒளி, காற்று ஆற்றல் மற்றும் நீர் ஆற்றல் ஆகியவை எவ்வகை ஆற்றல் மூலங்களுக்கு உதாரணம்? எதுக்குங்க? புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள், ரினிவபிள் எனர்ஜி. அடுத்து, திடப்பொருட்களில் வெப்பமானது அதிக வெப்பமுள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பமுள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் இயக்கமின்றி பரவும் முறை எது? எதுங்க? வெப்ப கடத்தல், கண்டக்ஷன். அடுத்து, திரவ மற்றும் வாயு பொருட்களில் வெப்பமடைந்த மூலக்கூறுகள் மேலே செல்வதாலும் குளிர்ந்த மூலக்கூறுகள் கீழே வருவதற்குமான இயக்கத்தால் வெப்பம் பரவும் முறை எது? எதுங்க? வெப்பச்சலனம், கன்வெக்ஷன். அடுத்து, எந்த ஒரு ஊடகமும் இல்லாமல் வெற்றிடத்தின் வழியாக வெப்பம் பரவும் முறை எது? எதுங்க? வெப்ப கதிர்வீச்சு, ரேடியேஷன். அடுத்து, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதன் பருமன் அதிகரிப்பது எவ்வாறு அழைக்கப்படும்? எப்படிங்க சொல்லலாம்? வெப்ப விரிவு, தெர்மல் எக்ஸ்பான்ஷன். அடுத்து, கோடை காலங்களில் ரயில் தண்டவாளங்களுக்கு இடையே சிறிய இடைவெளி விடப்படுவதன் அறிவியல் காரணம் என்ன? என்னங்க? கோடையில் வெப்ப விரிவினால் தண்டவாளம் வளைவதை தடுக்க. அடுத்து, இயற்கையில் நமக்கு கிடைக்கும் மிகச்சிறந்த உலகளாவிய கரைப்பான் எது? எதுங்க? நீர், வாட்டர். இந்த வாட்டரை தான் யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, ஒரு கரைசலில் கரைந்துள்ள குறைந்த அளவு கொண்ட பொருள் எது? எதுங்க? கரை பொருள், சொல்யூட். அடுத்து, ஒரு கரைசலில் கரை பொருளை தன்னுள் கரைத்து கொள்ளும் அதிக அளவு கொண்ட பொருள் எது? எதுங்க? கரைப்பான், சால்வெண்ட். எடுத்துக்காட்டுக்கு உப்பு நீரில் உள்ள தண்ணீர். அடுத்து, உலக கை கழுவும் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? அக்டோபர் 15. அடுத்து, நமது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றவும் உடல் வெப்பநிலையை சீராக வைத்திருக்கவும் தினசரி ஒரு மனிதன் குடிக்க வேண்டிய குறைந்தபட்ச நீரின் அளவு என்ன? 2 முதல் 3 லிட்டர். அடுத்து, காற்றில் உள்ள நைட்ரஜனின் சதவீத அளவு என்ன? 78%. அடுத்து, காற்றில் உள்ள ஆக்சிஜனின் சதவீத அளவு என்ன? 21%. அடுத்து, காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடின் தோராயமான சதவீத அளவு என்ன? என்னங்க? 0.03%. அடுத்து, வளிமண்டல காற்றை விண்வெளி வீரர்கள் மற்றும் கடலில் மூழ்கும் மூழ்குனர்கள் தங்களின் சுவாசத்திற்காக எந்த வடிவில் எடுத்துச் செல்கின்றனர்? அழுத்தப்பட்ட ஆக்சிஜன் உருளைகள். அடுத்து, தீயணைப்பு நிலையங்களின் அவசர உதவிக்கால தொலைபேசி எண் என்ன? 101. அடுத்து, அவசர மருத்துவ உதவி மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைக்கான தொலைபேசி எண் என்ன? 108. அடுத்து, குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்கவும் அவசர உதவிக்குமான குழந்தைகள் உதவி மையம் எண் என்ன? 1098, 1098. அடுத்து, காவல்துறை அவசர உதவிக்கான தொலைபேசி எண் என்ன? 100. அடுத்து, தேசிய அறிவியல் தினம் இந்தியாவில் எப்போது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 28. ஏன்னா அன்னைக்கு தான் சர் சி.வி. ராமன் விளைவை கண்டறிந்திருக்கிறாரு. அதனால் அதை தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறோம்.
இன்னைக்கு 3ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் சூழ்நிலையியல் இவிஎஸ்ல இருக்கக்கூடிய 349 வினாக்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் இது வரைக்கும் புக்ஸை எடுக்கலனாலும் இந்த கொஷின்ஸ் இந்த வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னாவே 3ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் வரக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் முகை அகாடமிக்கு ஒரு லைக் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங், கீப் வின்னிங். Thank you.